AVR Swarna Mahal Jewelers, Thirumangalam Metro Station எதிரில் அண்ணா நகர் வெஸ்ட், சென்னை. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா. நான் எங்கள் அம்மா கிட்டலாம் ஆர்கியூவே பண்ணல. அங்கெல்லாம் நோ சான்ஸ் ஃபார் ஆர்கியூ. என் பொண்ணுக்கிட்டையும் நான் ஆர்கியூ பண்ணதில்லை. அங்கேயும் நோ சான்ஸ் ஆஃப் ஆர்கியூ. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாங்க. ஸோ ஐ கேவ் அப் லாங் டைம் அகோ. நோ பாயிண்ட் இன் ஆர்கியூவிங். ஸோ தே டூ வாட் தே வாண்ட், ஐ டூ வாட் ஐ வாண்ட். இது பெஸ்ட்டு. என் சம்பந்திமாவோடைய டயலாக் தான் நான் சொல்லணும். We're very, very lucky. Two beautiful wives நாங்கள். He was lucky. Me, நான் மட்டும் இல்லை, சாதி ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். அவன் கேடு. அதில் வந்து இது பேசி கவுக்கிறதுலே மன்னன். அது அந்த காலத்தில் லேண்ட்லைன் தானே. வாய்ஸ் வேற செம்ம வாய்ஸ். அதுக்கு ஹாய், இந்த ஹாயிலே இங்கே ஒரு மாதிரி. இந்த ஸ்போர்ட்ஸு, கைட் போர்டிங் அதெல்லாம் பண்ணணும்னு அந்த இன்ஸ்டாவில் மாப்பிள்ளையோட இடத்த பார்த்துருக்கேன். ஹீர் அந்த ஸ்கூலுக்கு தான். ஸோ அது பண்ண அந்த மாதிரி டைவிங் பண்ணுறதுக்கு தூத்துக்குடி போனாங்க. எவ்வளோ டைவ் ஆகிட்டாங்க. அர்ஜுனுடைய அம்மா வந்து அப்படியா? சம்மந்திய டெட்டி பேர்னு சொல்ற ஒரே சம்மந்தி நீங்க தான். சொன்னா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். சீரியஸ்லி கண்ணீர் வந்துருச்சு. அவங்கள மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் உமன் என் பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிச்சு. ஏன்னா வந்துட்டு நல்ல ஃபேமிலி அமையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளை அதே போல் மாப்பிள்ளையும் வந்துட்டு அது என்னதான் மினி பத்திரகாளி கத்தாதம்மா இன்னர் இன்ஜினியரிங் போட்டும் சத்தம் இன்னும் அடங்கலேன்னு நம்பேன் நான். ஆனால் மாப்பிள்ளைக்கு அதீத பொறுமை. இதுதான் சார் சொன்னால் கூட இட்ஸ் ஓகே பேபி இதனால் கொடுத்து வச்ச வேலை அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் இன்னும் லைக் வெரி லக்கி. கெட் அ டாட்டூ ஆன் ஒன் கண்டிஷன். இடத்த நான் தான் சூஸ் பண்ணுவேன். அதோடைய டிசைன் ஸ்கெட்சும் வரைஞ்சது அவள் தான். உட்காந்துட்டு நான் கூட இந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் நோண்டி இருக்க மாட்டேன். ஷோ மீ த இங்கு ஷோ அது இது நான் உமனை நோண்டி அண்டு நான் படுத்திருக்க டிசைன் எல்லாம் போட்டுட்டு அவள் கை அம்மா இட்ஸ் ஓகே மம்மா இட் ஒன்ட் பெயின் மம் அண்ணா நான் எழ அண்ணா நீயே அழற அப்படின்னு. நீங்கள் குழந்தையாக வளரும்போது அம்மாக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் எப்படி இருந்தது மேம்? பிகாஸ் இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்றாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு பயந்துருந்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் எப்படி பாண்டிங் இருக்குது? ஸ்ட்ரிக்ட்டு. அதே மாதிரி தான். இது மோர் தென் உங்கள் அம்மா, மை அம்மா, எல்லாரும் அம்மாவும் ஆல் மதர்ஸ் ஆர் த சேம். அதில் யூனிவர்சல் லா, அதில் நோ டிஃபரன்ஸு வெதர் இட் இஸ் மை மதர் ஆர் யுவர் மதர். நீங்கள் உங்கள் டாட்டருக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்ட், பட் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்டு தான் நான். எவ்வளோ போல்டு மேம். நீங்கள் ஒரு குழந்தைய வளர்றீங்க இல்லையா? டெசிஷன் எடுக்கிறது எல்லாம் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு டெசிஷன் வரும். அண்டு இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் பொண்ணாக இருக்கீங்க, உங்கள் அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணதுக்கும் உங்கள் டாட்டர் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கும் இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது? நான் எங்கள் அம்மா கிட்டலாம் ஆர்கியூவே பண்ணல. அங்கெல்லாம் நோ சான்ஸ் ஃபார் ஆர்கியூவிங். என் பொண்ணுக்கிட்டையும் நான் ஆர்கியூ பண்ணதில்லை. அங்கேயும் நோ சான்ஸ் ஆஃப் ஆர்கியூவிங். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாங்க. ஸோ ஐ கேவ் அப் லாங் டைம் அகோ. நோ பாயிண்ட் இன் ஆர்கியூவிங். ஸோ தே டூ வாட் தே வாண்ட், ஐ டூ வாட் ஐ வாண்ட். அந்த மாதிரி தான் நான். ஏன்னா நானும் அதே மாதிரி தான். இந்த ஆர்கியூமெண்ட்டு, இந்த ட்ராமா, இந்த சண்டை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் ஒரு தடவை சொல்லி பார்ப்பேன். யாராக இருந்தாலும், அது அம்மாவாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், நீயாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், எவ்ரிபடி எனக்கு சேம். எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் ஒரு தடவை சொல்லுவேன். இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓகே, புரியல ஓகே பாய். நீ வாட் யூ சீ இஸ் வாட் யூ கெட் வித் மீ, அவ்வளோதான். இந்த பின்னாடி மெனி ஷேட்ஸு, லேயர்ஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து காதல், கல்யாணம் சின்ன வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல மேம்? நீங்கள் உங்களோட பெர்செப்ஷன் என்ன மேம்? காதல், கல்யாணம், அந்த ஒரு பிரேக்கப் அது வரும்போது அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க? யாருமே காதலிக்கும் போது கல்யாணம் பண்ணணும் தான் நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஒரு சில பேர் லைஃப்பில் அது நடந்துருது. ஓகே. டெசிஷன் எதுவும் தப்பாக எடுத்துட்டேன்னு ரெக்ரெட் பண்ணியிருந்திருக்கீங்க? ஐ நெவர் ரெக்ரெட் எனிதிங் இன் மை லைஃப். நெவர். இது திரும்பி பார்க்குற பழக்கமே இல்லை. மூவ் ஆன் மேன். It's over and done with.
he got married, he's got 2 more beautiful children. And then எங்கள் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகிடுச்சு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவர் அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய ஒய்ஃபு, நான், அவங்க அப்பா ஃபேமிலி. பட் அந்த ஸ்ட்ரிக்ட் பார்ட்டியும் நீங்கள் இது பண்ணிட்டு தான் லவ் பண்ணீங்க? அதுதான் ஷூட்டிங் பிரேக்லேருந்துல ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஷூட்டிங் பிரேக்கில் ரியாஸ் அஹமத் இருக்கால பேர், அவன் தான் சொல்லுவான், பிரேக்கில் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருப்பி ஷூட்டிங் பண்ண ஒரே ஹீரோயின். தெரியவே தெரியாது பாட்டிக்கு, யாருக்குமே தெரியாது. ரெஜிஸ்டர் மேரேஜ். அவங்க முறைப்படி. அப்புறம் எப்படி பாட்டிக்கு தெரியப்படுத்துனீங்க? எப்படி பயப்படுறீங்கல்ல பாட்டிக்கு, தெரியாமல் பண்ணிட்டு வந்துட்டீங்க, எப்படி ரிவீல் பண்ணீங்க பாட்டிக்கு? ரிவீலெல்லாம் ஒன்றும் பண்ணதில்ல, அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம். ஓ இப்படி பண்ணியிருக்கா பிரீத்தி, ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே பார்க்கல, பேசல ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறம் தான் they all started speaking. டிவோர்ஸ்க்கு தான் அப்போ தான் we met. அதுக்கப்புறம் தான் பாட்டி பார்த்தாங்க திருப்பி. Divorce டைமுக்கு தான் I came to my mom's place. I met my grandmother, my mother, everybody again. Even my father didn't speak to me. Nobody. It was because the religion தான். அந்த ரிலிஜனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற அந்த ஒரு இது தான் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் சொல்லவும் இல்லைல்ல ஷூட்டிங்கில் போயிருக்கோம். இல்லை நான் சொல்லியிருந்தேன். நான் ஆஸ் லாங் அஸ் தன்வீர் ஃப்ரெண்டாக இருந்த வரைக்கும் இவங்களுக்கு ஓகே. பட் அது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன உடனே தான் எல்லோரும் பேய் ஆட்டம் ஆட ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ரிலிஜன் ஆப்வியஸ்லி அப்படின்னு என் கண்ணுக்கு அது தெரியல. ஸோ ஐ வாஸ் லைக், வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் எவர் ரிலிஜன், வாட் டஸ் இட் மேட்டர்? ஐ லவ் ஹிம், ஐ வாண்ட் டு மேரி ஹிம் அப்படின்னு. நோ யூ காண்ட், ஆச்சா ஓச்சானமே. ஓகே, கபூல் கபூல் கபூல், ஃபினிஷ்ட். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது மேம் உங்கள் ஹஸ்பண்ட் தன்வீர் கிட்ட? அட்ராக்ட் ஆகிருந்தீங்கல்ல? அது பேசியே கவுத்துச்சு. நான் இப்போ அது என்னையும் பேசி கவுத்துச்சு, சாதியாவையும் பேசி தான் கவுத்துச்சு. அதோட அடுத்த வைஃபு அப்படியே தான். லைக் நாங்கள் என்னோட பொண்ணு கல்யாணத்தில் இப்போ நாங்கள் சொல்லுறோம், அது பெஸ்ட்டு என் சம்பந்திமாவுடைய டயலாக் தான் நான் சொல்லணும். தன்வீர் வெரி வெரி லக்கி, டூ பியூட்டிஃபுல் வைஃப்ஸ். நாங்கள் he was lucky. me நான் மட்டும் இல்லை, சாதி ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். ஸோ அதனால he is lucky. அது நாங்கள் பிடிச்சதில்ல, இட் வாஸ் him liking. Like he is a very charming person. He is also a very charming person, very classy person, very intelligent, very sweet in that point of time. So பட் அது நீங்கள் சொன்ன மாதிரி பேசுறதுன்றது பெண்களுக்கு வந்து பேசினாலே போதும், பட் அந்த கலை தெரியணும். அவன் கேடி அதில் வந்து இது பேசி கவுக்கிறதுலே மன்னன். அது அந்த காலத்தில் லேண்ட்லைன் தானே. ஸோ அண்ட் வாய்ஸ் வேறு செம்ம வாய்ஸ். அதுக்கு ஹாய், இந்த ஹாயிலே இங்கே ஒரு மாதிரி. இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி யாராவது ஹாய் நான் ப்ளீஸ் சொல்லு என்ன, இப்போ அந்த மாதிரி வந்துரு ரியாக்ஷன். ஸோ ஓகே, அங்கேருந்து நீ டைலாக் சொல்லி என்ன பண்ண போகிற, நான் அந்த மாதிரி இப்போ ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு எனக்கு. பிகாஸ் 21 சின்ன வயசு தான். நடிக்க வந்து கொஞ்சம் காலம் 3 இயர்ஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. யாருமே அப்படியான அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நிறைய படம் நடிக்க. ஸ்மார்ட் பீப்புள் டோன்ட் டூ திங்ஸ் லைக் தட். ஐ வாஸ் நாட் ஸ்மார்ட். அதனால ஸ்மார்ட் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் கரியர், ஃபோக்கஸ் ஆன் திஸ் திங். ஐ வாஸ் வெரி இம்பல்சிவ். எனக்கு தோணுனதை நான் பண்ணினேன். அண்ட் நான் உட்காந்துட்டு நோ ரிக்ரெட் பிகாஸ் வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் டாட்டர். அவ்வளோ அழகாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வளர்த்தோம். நோ ரிக்ரெட்ஸ். அவ்வளோ அழகாக எத்தனையோ எப்படி வேணாலும் அவள் ஆயிருக்கலாம். இன்னும் no, it's not that thing. Whole world knows why we got divorced. Everybody knows about it. It's a world known secret what happened and how difficult it was to be with somebody who was not in a very stable sense of brain or mind at that point of time. But hats off to Tanvir that he overcame everything and turned out to be an excellent father. நல்ல அப்பனா அவன் புருஷனாக என்ன இருக்க முடியுதோ அது ஒரு சூப்பர் அப்பனா அவன் பண்ணி காமிச்சான். அதுக்கு சலாம் பாய்க்கு.
எனக்கு தான் நீ நல்ல புருஷனாலனாக்குள்ள இந்த குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அப்பனாக இருக்கணும் இல்லையா அது அவன் நின்று காமிச்சான். பட் ஃபர்ஸ்டெல்லாம் ஏர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் தான் பாப்பா வளர்த்தீங்க இல்லையா? இல்லை ரெண்டு நாங்கள் அது ஒன்று லைக் சி தெர் வாஸ் நெவர் அ ஸ்டேஜ் வேர் லைக் அனேனா வாஸ் லைக் நான் மட்டும்தான் வளர்த்தேன் அதெல்லாம் முட்டாத்தரம் அந்த மாதிரி போயெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்னுடைய எக்ஸ்இன்லாஸோடைய சப்போர்ட் எப்போவுமே இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. அவங்களோட நான் எப்போவுமே க்ளோஸ், டைவர்ஸ்க்கு அப்புறமும் க்ளோஸ் நான். அண்ட் நானும் போய் குழந்தை அங்கே ட்ராப் பண்ணிட்டு வருது, அவங்க ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறது. அவர் 2 வீட்லேயுமே வளர்ந்தா. அங்கே அத்தை ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்களோடது ரொம்ப இஷ்டம் அவன் மேலே. ஸோ அவங்க சித்தப்பா அத்தைங்களோ எல்லாரும் ஊரெல்லாம் சுற்றிட்டு அவள் ஜாலியாக தூக்கிட்டு போயிட்டு வந்து எனக்கு எந்த விதமான கஷ்டம் டென்ஷன்லாம் அவங்க என் இன்லாஸ் என்ன ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு என் மாமியாரோட சண்டை போட்டதில்ல. ஆனால் நான் டெய்லியும் புருஷனோட சண்டை போட்டேன். பேசி பேசி வளர்ந்த காதல் எதுக்காக அந்த ஃபைட் வரும் மேம்? அது இட்ஸ் நாட் அபவுட் டாக்கிங் இல்லை. ஸோ டெல் யூ சம்திங், ஆப்போசிட்ஸ் வில் அட்ராக்ட். ஓகே, பட் அந்த அட்ராக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இஃப் தெர் இஸ் நோ காமன் திங்ஸ் உங்களுக்குள்ள அப்படின்னா, உங்களுடைய காமன் கோல்ஸோ காமன் திங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தென் அங்கே தான் பிரச்சனை வரும். பிகாஸ் உங்களுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ நான் யோசிக்கிறது இப்படின்னா நீ யோசிக்கிறது இப்படின்னு வச்சுக்கோ, அது செட்டே ஆகாது. ஸோ உங்கள் டாட்டரோட மேரேஜ் அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மெமரி, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அந்த டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட என்ன ஓமிக்ரோன் தலையை பிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்துச்சு. அண்ட் கந்தர கோலம் ஆகிட்டு இருந்துச்சு பிளான்ஸு. இந்த ஃபங்க்ஷன் எங்கே வைக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் எங்கே வைக்கிறது, கெஸ்ட் லிஸ்ட்டுன்னு 2 சைட் ஆஃப் த ஃபேமிலியும் பாவம் அவங்க டென்ஷனில் இருந்தாங்க. அண்ட் எனக்கு ஓமிக்ரோன் எனக்கு ஏற்கனவே ட்வைஸ் வந்துச்சு கொரோனா. இது 3rd டைம் எனக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் 1-2 பேருக்கு வந்து அவங்க அப்பா ஃபேமிலியில் இருக்கு வந்து அம்மா கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ கட்டி இந்த எல்லாம் சுமூகமாக முடிஞ்சால் போகிறோங்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த டென்ஷன் தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லாம் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் ஃபிக்ஸ்டு. வி நியூ அபவுட் என்கேஜ்மெண்ட் வாஸ் போன வருஷம் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ வி ஆல் நியூ அபவுட் அர்ஜுன். வி ஆல் லவ்ட் ஹிம் வெரி மச். வண்டர்ஃபுல் பாய். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜா? நோ லவ் மேரேஜ் of course. You married Anena having arranged marriage, you must be joking. Okay. பண்ணிட்டாலும் அவ அப்படியா? சரி லவ் மேரேஜ் தான் அவளோடது. ஸோ பட் வண்டர்ஃபுல் பாய் மாத்திரம் இல்லை, வண்டர்ஃபுல் ஃபேமிலி. ஸோ சம்மந்திமாவும் சிங்கிள் மதர். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க சின்ன வயசில். 3 பசங்க, 3த்தையும் வளர்த்து படிக்க வச்சு நல்லபடியாக ஆக்கி. ஸோ மாப்பிள்ளையும் வந்துட்டு வெரி நைஸ் பர்சன். முக்கியம் ஹி லவ்ஸ் அனேனா வெரி மச். அதுதானே முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் எனக்கு பிடிக்குதா மற்றவங்களுக்கு பிடிக்குதான்னு இல்லை, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவளும் இன்னர் இன்ஜினியரிங் பண்ணா. ஸோ அதுக்கப்புறம் இல்லை அவளுக்கு ஆக்சுவலாக அவள் தான் வந்து சூப்பர் ஃபேஸ் ஃபிகர் கிகர் போசி பார்பி டால் நீ சொல்கிற எல்லா டேகும் அவளுக்கு தான் பொருந்தும். ஆனால் அது விஸ்காம் பண்ணிச்சு. விஸ்காம் பண்ணிவிட்டு கார்ப்பரேட் இதில் ஒர்க் பண்ணால் அப்புறம் தன்னோட சொந்த கம்பெனி ஆரம்பித்தா. அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக கொரோனா வந்துச்சு, அது இழுத்து மூட வேண்டியது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுனால அது மூட வேண்டியதாக போச்சு. அப்போ தான் இந்த அவளுக்கு எப்பவுமே அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பயமே கிடையாது. அவள் ஸ்கை டைவிங்கு பஞ்சி ஜம்பிங் எல்லாம் பண்ணுவாள். எனக்கு எல்லாம் ஓகே, தரையில் இருந்தால் ஓகே. அவளுக்கு ஹைட்டெல்லாம் ஒன்றுமே பயம் கிடையாது. ஸோ அவள் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸு கைட் போர்டிங் அதெல்லாம் பண்ணணும்னு அந்த இன்ஸ்டாவில் மாப்பிள்ளையோட இடத்த பார்த்துருக்கா. ஹி ரன்ஸ் ஸ்கூல் ஃபார் தட். ஸோ அது பண்ண அந்த மாதிரி டைவிங் பண்ணுறதுக்கு தூத்துக்குடி போனாங்க. லவ்ல டைவ் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு அவள் சொன்னபோது அம்மா அர்ஜுன் அவள் அர்ஜுன் இங்கே மீட் பண்ணது சேனல் பேர் என்ன அர்ஜுன், திஸ் வில் எண்ட் இன் மேரேஜ்னு. இப்போ தான் மீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் வெளியிலேயே போகிறோம். அதுவும் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லாம் வாங்கி வீட்டில் சொல்லிட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே. சரி எங்கே போகிறீங்க? அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போப்பாரு. அப்போ டெஃபினட்டாக இது கல்யாணத்தில் முடியும் அப்படின்னு. அப்படியா? அவங்களே ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா வேறு மாதிரி இன்டென்ஷன். இப்போ ஊர் சுற்றுற பையன் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டான். ஃபஸ்ட்டு டேட்டுக்கு எங்கே கூப்பிட்டு போவான்? ஹோட்டலு, காஃபி ஷாப்பு, பப்பு, கிளப்பு, இங்கே வா அங்கே வா பீச்சுக்கு வா எங்கேயோ வான்னு சொல்லியிருப்பான். தவிர அக்கா வீட்டுக்கு எது கூப்பிட்டுட்டு போகிறான்? அப்போ பிகினிங்லேருந்து அவனுக்கு இன்டென்ஷன் என் பொண்ணு கட்டிக்கணுங்கிற இன்டென்ஷன் தான், கல்யாணம் பண்ணு. அப்போ அது ஆனரபிள் பாய் தானே. மதர்ஸ் இன்ஸ்டிங் நமக்கு தெரியும். நமக்கு தெரியலன்னா கூட பாரு நம்ம பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆல் மதர்ஸ் ஆர் லைக் தட். ஷீ இஸ் இட் லைக்
நான் இப்போ தான் மீட் பண்ணிக்கு இப்போ தான் போவேன். திஸ் இல் ஸ்டில் எண்ட் இன் மேரேஜ். அவள் தூத்துக்குடி டைவிங் இதுக்கு போகிறேன்னு said லைக் டைவிங்கா இல்லை லவ்ல நான்சென்ஸ்மா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் ஒர்க் ஜஸ்ட் டு லேர்ன் தி ஸ்போர்ட்ஸ்னு. அதே போல் கரெக்டாக கன்னியாகுமரி ட்ரிப்பு ஒன்று போகிறோம் அப்படின்னா போய் திரிவேணி சங்கமத்தில் 2 பேரும் முங்குங்கன்னு. வாட் இஸ் திரிவேணி சங்கமன்னு நாசமாக போக ஜாகிரஃபி படிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி 3 கடலும் சேர இடம் கன்னியாகுமரி தாம்மா, அங்கே 3 தடவை முங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே முங்கிட்டோம். சரி அர்ஜுன் முங்குறதா இருந்தால் நீ முங்கு அப்படின்னு. சரிம்மா அப்படின்னா எப்போவுமே அதெல்லாம் கேட்க மாட்டான். அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக 2 பேரும் போய் திரிவேணி சங்கமத்தில் முங்கினாங்க. மறுநாள் மாப்பிள்ளை புட்டிட் த ரிங் ஆன் தி ஹேண்ட், அவங்க பாட்டியோட ரிங்க. காலங்காத்தால வெடிகாத்தால சூரியன் லைக் வில் யூ மேரி மீ. எனக்கு தான் முதல் ஃபோன், அம்மா நான் தான் போய் சொன்னேன்ல ஜாலி கங்க்ராட்ஸ் மாப்பி. நான் இங்கே ஓ நைஸ். நீங்க அப்பவே அசம்ப்ஷன் பண்ணது கரெக்டா செட் ஆயிடுச்சு. எனக்கு முதல்ல ஓகே, அவ கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அவங்க அப்பா சைடு ஃபேமிலியை. எனக்கு அவளோட எந்த சோதனை ஐ வாஸ் ஓகே, ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இஸ் a lovely boy. அதான் சொன்னேன்ல. ஸோ அப்போ அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஈஸியாக. அப்புறம் ஆமாம் இல்லை ஈஸியாலாம் இல்லை, எந்த அப்பாவும் ஒத்துக்குவோம். அபியும் நான் அப்பா தானே எல்லா அப்பாக்களுமே. அது ஒரு வருஷம் ஆச்சு. அது ஒரு அப்பாவை அவங்க சித்தப்பா தாத்தா பாட்டி அத்தை அத்திம்பி எல்லாம் அவங்க அப்பா சைடில் ஒரு பெரிய காந்தானே இருக்கேன். மொத்தம் ஆம்பூர்ட்ட வாணியம்பாடி வரைக்கும் இவ சொல்லி எல்லாரையும் புரிய வச்சு எல்லாம் ஆகி ஒரு வழியாக அவங்க ஓகே சொன்னாங்க பாரு. அப்போ நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நீங்க பொண்ணுக்காக எதுவும் காம்ப்ரமைசிங் பேஸ்லாம் செஞ்சீங்களா? நான் எதுக்கு, நான் ஜாலி, எனக்கு தான் ஓகே ஆச்சு, எனக்கு தான் பிடிக்குமே. இல்லை அந்த சைடு பர்மிஷன் வாங்கிறதுக்கு நான் ஏன் பேசுவேன், அவளுக்கு தான். எம்மா உங்கள் காலத்து பொண்ணுங்கள்ட்ட நாங்களாம்மா பேசணும், உங்களுக்கு தெரியாது உங்களோட விஷயத்துக்கு எப்படி போய் அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி. இல்லை அதுவா அவங்க அப்பா ஃபேமிலி மொத்தம் அவள் கைக்குள்ள. அவள் தான் ஃபஸ்ட்டு பேபியே பெட்டு. சொல்லு பாப்பா ப்ளீஸ் பாப்பா, ஓகே ஓகே அந்த மாதிரி. ஓகே நைஸ். அண்ட் அர்ஜுன் மேபி இனிஷியலாக கூட இருந்திருக்கலாம், பட் அவங்க போய் மீட் பண்ணி ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணணும். அர்ஜுனோடைய அம்மா டெட்டி பேர் அப்படியா? சம்மந்திய டெட்டி பேர்னு சொல்ற ஒரே சம்மந்தி நீங்க தான். சொன்னா எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துடும். அச்சோ டக்கி டார்லிங், சீரியஸ்லி கண்ணீர் வந்துருச்சு. அவங்கள மாதிரி ஒரு wonderful woman, such a positive soul, she's such a joy. I just fell in love with her completely. அந்த மாதிரி லைக் நாமெல்லாம் ஒன்று பெற்று வளர்க்குறதுக்குள்ளாரே புஸ்ஸுன்னு குங்ஃபு பேண்டா மாதிரி ஆயிடுது. இதுங்க 3 எப்படி யோசிச்சு பாரு அந்த சின்ன வயசில். that's okay, but generally telling you இல்ல actually because she's my பொண்ணு மாமியார். பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ், ஒரு பொண்ணுக்கு முக்கியமாக புருஷனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட கம்மி. மாமியார் நாத்தனார் இவங்களோட தான். அங்கே செட் ஆகலன்னு வச்சுக்கோ, வாக்கப்பட்டு போகிற இடத்துல பொண்ணுக்கு கஷ்டம் தானே. அவங்க எவ்வளோ ஒரு செல்லம்னா, அவங்க அண்ணனா மேலே அவ்வளோ உயிர் அவங்களுக்கு. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் பர்த்டேயாக இருக்கட்டும், அவளுக்கு எதுவாக இருக்கட்டும், என் பொண்ணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். அவங்க டாட்டர்ஸும் 2 பேர், அவளோட நாத்தனாரும் அதே மாதிரி தான் 2 பேருமே. அஞ்சனா அஞ்சலி 2 பேருமே அண்ணனானா அவ்வளோ இஷ்டம். ஏன்னா அவள் சின்ன பாப்பாங்கிறதுனால ஒரு குழந்தை மாதிரி தான் அவளை பார்த்துக்கிறாங்க. ஸோ உண்மையில் நான் எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, என் பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிச்சு. ஏன்னா நல்ல ஃபேமிலி அமையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளை அதே போல் மாப்பிள்ளையும் அது என்னதான் மினி பத்ரகாளி கத்தாதம்மா, இன்னர் இன்ஜினியரிங் போட்டும் சத்தம் இன்னும் அடங்கலேன்னு நம்பேன் நான். ஆனால் மாப்பிள்ளைக்கு அதீத பொறுமை. இதான் சொன்னா கூட இட்ஸ் ஓகே பேபி அப்படின்னால கொடுத்து வச்சவன் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் லைக் வெரி லக்கி. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அதுதானே முக்கியமாக. இப்படி இருந்தாலும்
அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா போதுமே. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட கல்ச்சருங்கிறது ஃபேமிலின்ற ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் ஸோ காலையிலேருந்தே முட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு வாழ்றது கஷ்டமாக இருக்கும். அவளுக்கு அவள் அர்ஜுனோடையாவது அவளுக்கு சண்டை வருமே தவிர, அவளும் மாமியார் நாத்தனாரும் பயங்கர க்ளோஸு. அவளுக்கு வந்துட்டு கேர்ள் பவர் மாதிரி அங்கே. ஸோ அதனால் லிட்டரலாக இட்ஸ் லைக் மை கேர்ள் ஸ்குவாட் அப்படின்லாம் இன்ஸ்டாவில் போட்டுட்டு இருக்கோம். அவங்க கசின்ஸ் எல்லாம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுட்டு அவங்க எல்லாருமே. ஸோ தட் வே லைக் ஷீ இஸ் காட் டச். எஸ், சுற்றி போட்டுடலாம். ஆமாம், இங்கே இப்படி ஆல் ஈவிலை. ஆக்சுவலாக ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் தான் இன்றைக்கி ஒரு தாயாக உங்களோட கண்ணில் வந்து நான் பார்க்க முடிஞ்சது. பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி செட்டாக கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு இல்லாமல் நம்ம பொண்ணை பெற்ற எந்த தாயாராக இருந்தாலும் அதுதான் யோசிப்பாங்க. ஆம்பளை பசங்கன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஓகே, அது எதுவும் அவன் ஆச்சுன்னு வேலையை பார்த்தானா, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுன்னு வரும்போது தானே அந்த பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டில் அதுவும் எஸ்பெஷலி நமக்கு டிவோர்ஸ், ஐயோ நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் லைஃப் டைம் நல்லபடியாக எல்லாரோட லைஃப்லேயும் ஒரே ஒரு பேஜில் ஒருத்தரோட கையெழுத்து தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நடந்தால் கூட நம்ம பொண்ணும் அதே போல் தான் அவங்க அப்பாவுக்கும் அந்த ஒரு இது லைக்கணும். நல்லபடியாக சடம் பையன் நல்ல பையனா நல்ல ஃபேமிலி எல்லாம். அவங்க அப்பா வந்து தண்ணி கேடி கண்ணாயிரும். ஸோ அவன் போய் இல்லைண்ணா அதான் அப்பன் செய்ய வேண்டிய வேலை தான், போய் விசாரிச்சு ஃபேமிலி என்ன பையன் என்ன குடும்பம் எப்படி எல்லாம் போய் பார்த்துட்டு வர வேண்டிய வேலை. பொதுவாகவே ஃபாதர் தானே போய் இதில். மதர் டியூட்டி என்ன? கல்யாணத்தில் கூட நின்று எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டியது நான் செஞ்சேன், அவன் செஞ்சான். என்ன நாங்கள் ரெண்டு வெவ்வேறு வீட்டிலேருந்து செஞ்சோம், அவ்வளோதான். பட் நாங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா கூட பேரண்ட்டாக நாங்கள் நின்னோம். பெற்றுட்டோம்ல, அப்புறம் கூட நின்று தான் தீரணும். டேட்டூ போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேம்? பட் டேட்டூஸ் போடுறது வந்து நார்மலாக பைத்தியக்காரங்க, மென்டலாக இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் தான் கிரிமினல்ஸ் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு என் பொண்ணுடைய தலையில். ஸோ என்னை டேட்டு போடவே விடலை. அவன் 9th ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும். 9th ஸ்டாண்டர்டில் ஓகே போனால் போகுதுன்னு எனக்கு ஒரு டேட்டூக்கு பர்மிஷன் கொடுத்தா. நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா டேட்டூக்கு பொண்ணுக்கிட்ட? நீங்கள் போல்டு இல்லை, என்ன பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுவீங்கல்ல? அவன் சீஸ் லைக் யூ கான்ட் வேர் டேட்டூஸ் மாமா, ஒன்லி இன்சேன் பீப்புள் வேர் டேட்டூஸ் மாமா. மை வீக்னஸ் இஸ் மை டாட்டர். அவள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா ஐ வில் ஸ்லே ட்ராகன்ஸ். ஓகே, வாட் எவர் அண்ணா சேஸ் ஐ வில் லிசன். நான் அந்த மாதிரியான அம்மா. என் பொண்ணுக்கு என்ன இஷ்டமோ அதுதான். என் இஷ்டங்கிறது அதுக்கப்புறம் அவள் என்ன விரும்புகிறாளோ. நீ டேட்டூவெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து மாமா வாட் இஸ் திஸ் மாமா, அவள் வேறு கான்வென்ட்டா மாமா? நோ மாமா, ஒன்லி கிரிமினல்ஸ் ஆல் யூனோ இன்சேன் பீப்புள் வேர் டேட்டூஸ். அவளுக்கு ஷேர் தட் ஹோல் இம்ப்ரெஷன் தட் கிரிமினல்ஸ் அண்ட் கேங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தீஸ் இந்த அமெரிக்கன் மூவிஸ்லாம் பார்த்து பிரிசனர்ஸ்லாம் இவங்க தான் வந்துட்டு டேட்டூஸ் போடுவாங்கம்மா, நீ டேட்டூலாம் போடக்கூடாது அப்படின்னு. அது டேட்டூன்னு சொன்னாலே அவள் கண் அப்படியே நிறைஞ்சிரும் தண்ணியில். அம்மா நோ அம்மா நோ. சரி ஓகே விட்டு. அப்புறம் அடுத்த வருஷம் கேட்குறது. இப்படியே அவள் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டான். அப்போது ஹர் ஐடியாலஜி சேஞ்சுடு. ஐ செட் அண்ணா ப்ளீஸ் கேன் ஐ கெட் அ டேட்டூ ஆன் ஒன் கண்டிஷன். இடத்த நான் தான் சூஸ் பண்ணுவேன், நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் தான் இடத்த கண்டுபிடிச்சா, அவள் தான் டேட்டூ ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் கூடவும் வந்தாள். நான் இங்கிலீஷ்லேயும் ஜோடியாக் சைன் ஜெமினை, தமிழ்லேயும் மிதுன ராசி. ஸோ அதை சிம்பலைஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு போட்ட டேட்டூ நான். இது மாத்திரம் ஐ கேன் சே பிகாஸ் ராசி இது அதோடைய டிசைன் ஸ்கெட்சும் வரைஞ்சது அவள் தான். உட்காந்துட்டு நான் கூட இந்த டேட்டூ ஆர்டிஸ்ட் அவ்வளோ நோண்டி இருக்க மாட்டேன். இவன் எக்யூப்மெண்ட்லேருந்து பிகாஸ் நான் பிளட் டோனராக, ஸோ இவளுக்கு வந்துட்டு இஸ் இட் ஸ்டெரிலைஸ்ட், அது இதுவா, ஷோ மீ த இங்கு, ஷோ அது இது நான் அவனை நோண்டி அண்டு நான் படுத்திருக்க டிசைன் எல்லாம் போட்டுட்டு அவள் கைப்பற்றி மம்மா இட்ஸ் ஓகே மம்மா இட் ஒன்ட் பெயின் மம். அண்ணா நான் எழ அண்ணா நீயே அழற அப்படின்னு. எனக்கு குத்துறதுக்குள்ளே அவள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. எனக்கு அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வலிக்கும் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ஃபஸ்ட்டு முதல்ல போக் பண்ணும்போது சுருக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட் வாஸ் தென் இட் பிகேம் எ வெரி அடிக்டிவ் பெயின். ஒரு டேட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் ஒரு 9 போட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் அவெல்லாம் ஸ்டாப் இட் அம்மா, இனஃப், உன்னத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா இப்போ ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு, ஸ்டாப் இட் அப்படின்னா. இப்போ பேலன்ஸ் எங்கள் அப்பாவை சிம்பிளைஸ் பண்ணி ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டேட்டு 10 வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ அவளால் ஒன்றும் சொல்ல முடியாது, அவளுக்கு கிரானைட் போயிடுச்சு. ஸோ நம்மளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ரொம்ப பேஷண்ட்டாக எங்கள் கூட உட்காந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப பேஷண்ட்டாக என்னை கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நன்றி இந்தியா கிளிட்ஸுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. நாங்கள் எல்லாருமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் சேவ் சாயில், மண்ணை காப்பாற்றுறதை பற்றி யோசித்தோம்னா எல்லோரும் போய் சேர போகிறது அங்கே தான். என்ன முடியுமோ செய்யலாம். அதுக்கு அவள் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். AVR Swarna Mahal Jewelers, திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் எதிரில், அண்ணா நகர் வெஸ்ட், சென்னை. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேளா.